என்னடா எல்லையில நாய் மூத்திரம் போயிருச்சா? இப்படி உப்பு கறிக்குது. நம்ம பேச்சை மீறி யாரும் பொண்ணு கொடுக்கல. ஆனால் நம்ம மாப்பிள்ள ஒரு பொண்ணை கொண்டு அந்த வீட்டில் வச்சிருக்கான். எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அப்ப கோயிலே வச்சு மாப்பிள்ளைய காரியம் பண்ணிட்டானே. அட சும்மா இருங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆக போறோம். சரி சரி. அவரை நல்லா அடிங்க, வீங்க கூடாது. குத்துங்க, காயம் வரக்கூடாது. வெட்டுங்க. ஏனே ரத்தம் வரக்கூடாதா? என்னதானே சொல்ல வர நீ? டே, அடிச்சாலும் அணைச்சாலும் ஆதாரத்தை விடக்கூடாதுடா. சேதாரம் அப்புறம் நமக்கு தான். அப்படி ஆள் இருந்தா சொல்லு. ஏங்க, கோயம்புத்தூர்ல எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எங்க இருக்கான்? ஜெயில ஆயுள் கைதியா இருக்காரு. ஜெயில இருக்கான். அடி போடுங்க. அண்ணே, கோயம்புத்தூர்ல நம்ம பசங்க இருக்காங்க. அவங்க விரல வெட்ட சொன்னா தலையை வெட்டுவானுங்க. ஏன் அவங்களுக்கு காது கேட்காதா? அந்த அளவுக்கு முரட்டு போயிருக்கண்ணே. அவங்கள்ட்ட சொன்னா காரியத்தை கரெக்டா கவனிச்சு விட்டுருவாங்க. முரடனா இருந்தா முட்டாள தானே இருக்கணும். ஆனா நம்மளை பொறுத்தளவு காரியத்தை கரெக்டா முடிக்கணும். அவங்கள உடனே வர சொல்லு. கண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இந்த கோயில வேண்டி இருக்கும். அதுக்குதான் ஏன் இவ்வளவு நேரம்? பக்கத்துல சரி, சாமியை கும்பிடு. என் ஃப்ரெண்டுமா, பேசிட்டு வந்துடுறேன். என்ன தம்பி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. பீஸா வருவேன் பார்த்தா இப்படி மாசா வர்றேன். ஏன் பயப்படுறீங்க? திருநீர் தான். உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். இந்தாங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க.
இங்கே வாங்கய்யா, உங்களையும் எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் நினைக்கிறேன். என் மேலே பாசத்தை காட்டுறீங்களோ இல்லையோ, பகையை காட்டாதீங்க. அது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்துக்கும் நம்ம வம்சத்தை அழிக்கும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். வரேங்க. அண்ணா வணக்கண்ணே. காலையில பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். 2வது பஸ்ஸை முடிச்சுட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணன் யாரையும் அடிக்கணும்னு சொன்னாங்களே, யாரண்ணே? சொன்னீங்கன்னா சாப்பிட்டுட்டு போய் அடிச்சுட்டு வந்துடுவோண்ணே. ரொம்ப பசி. இவங்கள தான் பஸ் மிஸ் பண்ண செலக்ட் பண்றாங்க.